அடுத்து பாருங்க, நம்ம ஒரு ஐயா எம்பி ஐயா வாராக வந்து ஒரு நியாயமான விஷயத்தை எடுத்து சொல்லுங்க. அதாவது ராணுவ வீரர்கள் கஷ்டப்பட்டு போராடி இது பண்ணாங்க. நீங்க மோடி ஐயா மட்டுமே பிரதானப்படுத்துனா என்ன? நல்லா அவரை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, இங்கிட்டு ஒரு பக்கம் மற்றதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம உலக நாடுகளுக்கெல்லாம் சுற்றுப்பயணம் போய் நாங்க இப்படி பண்ணணும்னு விளக்கணும்னு சொல்லுதீங்களா? யாரை கேட்டு நீங்க செய்தியா? சரி, கட்சிக்காரங்க சொல்றதுங்களை செய்யணும்ல, அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் பண்ணுதியா அப்படின்னு ஒரு விளக்கத்தை கேட்டிருக்காரு. இந்திய நாடாக நீங்க செயல்படுங்க. நீங்க மோதி மட்டுமே வச்சு ஒரு போரை நீங்க ராணுவமே மோதிக்கு அடி பண்ணின்ற மாதிரிலாம் அவங்க மந்திரிகள் பேசுறாங்க. இதெல்லாம் எந்த விதமான அபத்தமான பேச்சு. அப்போ இந்தியாவே கூட சேர்ந்து நிற்கும் பொழுது காங்கிரஸ் கட்சி உட்பட எல்லோருமே இந்த முயற்சியில் ஈடுபடும் பொழுது எல்லோரையும் சேர்ந்து சந்திச்சு அவங்க பிரதிநிதிகளை கொண்டு போய் கேட்டு கொண்டு போறதுன்னு நியாயம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு ஒரு சீட்டு கூட கிடையாது. அப்போ இங்க தமிழ்நாட்டில் யாரு தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க? இங்க இருக்கிற அரசாங்கம் தான் முடிவு பண்ணணுமே தவிர அவங்க முடிவு பண்ணா இது மறுபடியும் இது கட்சிகளுள் குழப்பத்தை உண்டாக்கும் விஷயம் தான். எதுலையுமே அந்த குழப்பத்தை உண்டாக்கி அவர்களுடைய ஒரு அஜெண்டாவை மட்டும் தான் சிலருக்கு ட்ரை பண்றாங்க. அதுதான் பார்க்க முடியும் நம்மளால.